சென்ற பாகத்தின் தொடர்ச்சி. அன்னைக்கு பூசாரியோட கனவுல இறைவன் தோன்றார். பூசாரி, நீ இன்னைக்கு என்னிட ரொம்ப அழுது உன்னுடைய குறை சொல்லி அழுத, உன்னுடைய குறை தீர்த்துற, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு இறைவன் கேட்குறார். எனக்கு என்ன பிரச்சனை? பணம் தானே சுவாமி, அது இருந்தாலும் போதுமே, எல்லா பிரச்சனையும் நான் தீர்த்துக்குவேன்னு அப்படின்னு சொல்கிறான். சரி, அவ்வளோதானே. இன்றைக்கி புதன்கிழமை, வர்ற வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, சரியா, வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் 6 மணிக்கு, காலையில் 6 மணிக்கு நான் உன்னோட வீட்டு தலைவாசப்படியில் பாம்பை அவதாரமிட்டு வந்து நிற்பேன். சரியா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு உன்ற வீட்டு தலைவாசப்படியில் பாம்பு அவதாரம் எடுத்து வந்து நிற்ப. நீ என்னை வந்து கட்டி பிடிச்சிக்கோ, அதோடு உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமி மறைஞ்சிடுது. டபானு தூக்கிலேருந்து முடித்தான். ஆஹா, சாமி இப்படி வரம் கொடுத்துருக்குது, அடியே அடியே இன்னும் பொண்டாட்டி சத்தம் போட்டு எழுப்புறானுங்க. உடனே போட்டா, அடி என்ன இந்த நேரத்தில், அடி எந்திரி சாமி வந்துருக்குது, சாமி வந்து கனவு சொல்லிச்சு. இதன் தொடர்ச்சி தொடரும்.